ஹாய் காய்ஸ், இது தேர்ஸ்டே vlog. இன்னைக்கு குக் பண்ணுறதுக்கு சாப்பாடு, ரசம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நேற்று ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்டோரி போடும்போது உங்களுக்கு வேணுங்கிற கொஸ்டின் கேளுங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின் உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்க, அதுக்கப்புறம் மேரேஜ் ஸ்ட்ரகிள் சொல்லுங்க அப்படின்ட்டு தான். எங்களோட லவ் ஸ்டோரி பற்றி ஒரு லாங் வீடியோ எங்களோட யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்க எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட வாய்ஸ்க்காக தான் வீடியோ பார்க்குறோம், அது போக இல்லாமல் உங்களோட vlogs பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அவ்வளோதான், சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வரும்போது கையில் சாக்லேட்டோட வந்தார். எனக்கும் அயன்மாக்கும் பெரிய பெரிய டைரி மில்க் வாங்கிட்டு வந்தார். எப்போவுமே என் ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது இன்சென்டிவ் வருது அப்படின்னா எனக்கும் அயன்மாக்கும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கும் பையனுக்கும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துருவாரு. மற்ற டேஸும் எங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வாங்கி கொடுப்பாரு தான். ஆனால் இன்சென்டிவ் போட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அது கூடவே சேர்த்து சிக்கனும் எடுத்துட்டு வந்திருந்தாரா. சரி இன்னைக்கு நைட்டு சிக்கன் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லெக் பீஸும் வாங்கிட்டு வந்திருந்தார். அது நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. எனக்கு ஈரல் இந்த மாதிரி கல்லீரல் எல்லாம் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே வாங்கிட்டு வந்தாரு, அதுவுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் தனியாக கொஞ்சம் ஈரல் எடுத்து காஜலுக்கும் பப்ளுக்கும் வேக வச்சு கொடுத்து அது சாப்பிட்டுக்கும், அதுக்குமே தனியாக வச்சாச்சு. டெய்லி நான் தூங்கும் போது பால் குடிச்சிட்டு தூங்குவேன். என் ஹஸ்பண்ட் டெய்லி கடைக்கு போய் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இனி டெய்லி எல்லாம் என்னால் கடைக்கு போக முடியாது, 3 நாளைக்கு ஒருக்கா தான் நான் போய் பால் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1.5 லிட்டர் பால்கே நான் வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி அதுவும் ஓகே தான், தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு வாங்கி வச்சுட்டேன். ஐயான்மா இந்த பொம்மை டிவி எல்லாம் பார்க்கும்போது அதில் சாக்கோஸ் ஆட் வரும். அது பார்த்துட்டு எனக்கு சாக்கோஸ் வேணும், வாங்கி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் வாங்கி கூட்டிகிட்டு வந்தார். அது சாப்பிட்டு பிடிச்சிருச்சு. எனக்கு பாலில் ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சக்கரை பாலெல்லாம் போட்டு சாக்கோஸ் கலந்து கொடுத்தேன். அதுவுமே அவன் சாப்பிட்டான். இன்னைக்கு ஏதாவது ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டவுன்லோட் பண்ணி டிவியில் போட்டுட்டு இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு வீட்லேயும் ஆக்டிவ் பாப்கார்ன் இருந்துச்சு, பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்டே டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்கார்ன் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டே அப்படியே ஹாப்பியாக முடிஞ்சு. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.